வணக்கம். நான் முனைவர் தா ஜெயக்குமாரன். செபியில் பதிவு பெற்ற பங்கு சந்தை ஆலோசகர் கிடையாது. டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்துக்காக மட்டுமே தவிர இதனை நீங்கள் அடிப்படையாக கொண்டு எந்த முதலீடு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் சக்ஸஸ் டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸ் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி பண்ணணுன்னே தெரியாமல் அவங்களா போய் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் தான் நிறைய ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம். சக்ஸஸாக எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் தரோலி. ஸோ பேசிக் எல்லாருக்கும் தரோவாக தெரிஞ்சிருக்கணும். தரோவாக தெரியாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே ட்ரேட் பண்ணுறது தப்பு. சரியா? ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தெரியாமல் நம்ம உள்ளே வந்தால் ஸோ நமக்கு லாஸ் தான் நடக்கும். யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஇ எடுங்க, பிஇ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி எடுப்பீங்க. அந்நேரம் நமக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா லாஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்ன, எக்ஸ்பீரியன்னா என்ன, டைம் வேல்யூனா என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சார்ட்டு பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸுன்றது இதுதான். ஸோ கரண்ட்டாக இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,888 போயிட்டுருக்கு. அப்போ 24,900 நியரஸ்ட்டாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 24,900. ஸோ இந்த இது 24,200 அப்படியே போகக்கூடியது இது எல்லாமே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பீரி டேட்டு ஸோ 12 ஜூன். ஸோ எக்ஸ்பீரி டேட்டு. ஸோ ப்ரீமியம் அமௌண்ட்டு எவ்வளவு, ஸோ இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு எவ்வளவு, எல்டிபின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட்டு ட்ரேட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ரீமியம் அமௌண்ட்டு. ஸோ கால் ஆப்ஷனுக்கு தனியாக இருக்கும், புட் ஆப்ஷனுக்கு தனியாக இருக்கும். நாம் மார்க்கெட் ஏறுதா இல்லை இறங்குதான்றதை தெரிஞ்சுருக்கணும். மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட் ஏறுது அப்படின்னா கால் ஆப்ஷன் எடுக்கணும், மார்க்கெட் இறங்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுக்கணும். இந்த பேசிக் தெரியாமல் நாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறது சக்ஸஸ் ஆகாது. ஸோ மூணாவது விஷயம், ஆப்ஷன் ஸ்டடி ஆப்ஷன் கிரிக்ஸ். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணி லாஸ் ஆகிட்டு போவாங்க. ஸோ டெல்டா வேல்யூனா என்ன, காமா வேல்யூனா என்ன, தீட்டானா என்ன, வேகானா என்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த டெல்டா வேல்யூ தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடு, சும்மா 500 கொடு, 1000 கொடு, நீ 1000 இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துடலாம், 2000 ப்ராஃபிட் பார்த்துடலான்னு சொல்லிடுவாங்க. அதை நம்பி எல்லோரும் உள்ளே ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது தப்பு. டெல்டா வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5க்கு மேலே இருக்கணும். 0.5க்கு மேலே எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா அட் த மணியில் இருக்கும். ஸோ அட் த மணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பேப்பர் ட்ரேடிங். ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணாமல் உள்ளே போய் டைரெக்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆக ஆரம்பிப்போம், லாஸ் ஆக ஆரம்பிப்போம். பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய ஆப் இருக்குது, ஃப்ரீயாகவே பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் மணியை வச்சு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி நாம் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நாம் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பான முறையில் லாஸ் ஆக மாட்டோம், டெய்லி ப்ராஃபிட் தான் பார்ப்போம். மூணாவதாக ட்ரேடு வித் பிளான் இருக்கணும். பிளான் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் என்ட்ரி ஆகணும், எந்த நேரத்தில் எக்ஸிட் ஆகணும், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும், எந்த இடத்துல ட்ரேட் பண்ணணுன்றது நமக்கு கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரியலை, இந்த என்ட்ரி டார்கெட்டு இது தெரியாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் லாஸ் ஆகும். ஸோ அவாய்ட் இம்பல்சிவ் ட்ரேட் பேஸ்ட் ஆன் த எமோஷன் ஆர் ஹைப். சில நேரம் மார்க்கெட்டு ஹையாக ஒரு கேண்டில் வரும், சரி மார்க்கெட் கூட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ண என்ட்ரி கொடுப்பாங்க. அவங்க என்ட்ரி கொடுத்த அடுத்த நிமிஷமே மார்க்கெட் என்ன ஆகும், இறங்க ஆரம்பிக்கும். இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். ஸோ இப்படி பண்ணால் நமக்கு என்ன ஆகும், லாஸ் தான் நடக்கும். ஸோ நமக்கு எந்த இடம் என்ட்ரி, எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சூஸ் த ரைட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நம்ம சரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும்.
நம்மக்கிட்ட என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 500 ரூபா இருக்கும், இல்லை 1000 ரூபா இருக்கும். ஒரு ட்ரேட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வாங்குவோம். அது திடீர்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிருக்கும், அன்றைக்கி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கும். ரிவர்ஸ் ஆன நேரம் என்ன ஆயிருக்குன்னா, அவர் போட்ட 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இதை டெய்லி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சி வரக்கூடாது. ஸோ நம்ம எந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும், அட்லீஸ்ட் அட் த மணியில் தான் என்ட்ரி எடுக்கணும், அல்லது ஐடிஎம்மில் எடுக்கணும், இந்த மணியில் என்ட்ரி எடுக்கணும் ஃபார் டைரக்ஷனல் ட்ரேடுக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் கால் ஆப்ஷன் போகுது, மார்க்கெட் ஏற போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அட் த மணியில் எடுத்துட வேண்டியதான், இல்லை இந்த மணியில் எடுத்துட வேண்டியதான். அல்லது இறங்க போகுதுன்னு தெரிஞ்சால் புட் ஆப்ஷனில் அட் த மணியில் எடுக்க வேண்டியதான், அல்லது இந்த மணியில் கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி நாம் ட்ரேட் பண்ணலாம். இல்லை நாமளாக ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி நாமளாக என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஆப்ஷன் ட்ரேடில் லாஸ் தான் ஆகும். ஸோ அடுத்தது பாயிண்ட் பாருங்கள், அவாய்ட் டீப் ஓடிஎம் ஆப்ஷன். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்கிட்ட காசு இருக்குது, 100 ரூபா தான் சார் இருக்குது, ட்ரேட் பண்ணால் எனக்கு 100 ரூபா வச்சுக்கிட்டு நிறைய பேர் வீடியோ போடுறாங்களே, 100 ரூபா இருந்தால் போதும், 200 ரூபா இருந்தால் போதும், லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன் ஆகலாம்னு வீடியோ போடுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு யாரோ ஒருத்தவங்க கொடுத்த காலை வச்சுக்கிட்டு ஓடிஎம்மில் டீப் ஓடிஎம்மில் எடுப்பாங்க, அவுட் ஆஃப் த மணியில் எடுப்பாங்க. அவுட் ஆஃப் த மணியில் எடுத்த முக்கால்வாசி பேர் 99.99% பேர் லாஸ் தான் ஆயிருக்காங்க. யாரும் வின் பண்ணதா இன்னைக்கு வரைக்கும் சரித்திரமே கிடையாது. யாரோ ஒருத்தர் இது பண்ணி வச்சுருப்பாங்க, முதல் நாள் வாங்கியிருப்பாங்க, அடுத்த நாள் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கும், எதிர்பாராத விதமாக அவருக்கு 500 1000 ஏதோ கிடச்சிருக்கும், ஏதோ சம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் போவார், முதல் நாள் எடுத்த ப்ராஃபிட்டை அடுத்த நாள் லாஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. ஸோ இன்னும் அடுத்த வரக்கூடிய ஸ்லைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ கண்ட்ரோல் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம எமோஷன் தான் நம்மளுக்கு பிக்கெஸ்ட் எனிமி, வேறு யாருமே கிடையாது. ஸோ எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும், நாம் என்ன பண்ணிடலாம், ட்ரேடில் சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் மார்க்கெட் ஈவெண்ட்டை டெய்லி ட்ராக் பண்ணணும். எக்கனாமிக்கல் ஈவெண்ட் ஏதாவது இருக்கா, ஏர்னிங்ஸ் ஈவெண்ட் ஏதாவது இருக்கா, ஃபெட்டு ஆர்பிஐ மீட்டிங் ஏதாவது இருக்கா, இன்றைக்கி ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நியூஸ் டெய்லி படிக்காமல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண வர்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது. டெய்லி நம்ம நியூஸ் கண்டிப்பான முறையில் படிக்கணும். மார்க்கெட்டில் அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுது, முதல் நாள் என்ன நடந்துச்சு, ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணதா இன்றைக்கி வரைக்கும் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக போய் காலையில் ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு நாம் உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அவாய்ட் ட்ரேடிங் ரைட் பிஃபோர் மேஜர் நியூஸ். ஒரு மேஜர் நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம் ட்ரேடை என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும். அந்த மேஜர் நியூஸ்னால் என்ன ஆக ஆரம்பிக்கலாம்னா வாலடைல் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் இது மார்க்கெட் எந்த பக்கம் திரும்புன்றது தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த நேரம் நாம் போட்ட பணம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையும் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஏதாவது ஒரு மேஜர் நியூஸ் வருது அப்படின்னா அன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் அவாய்ட் பண்ணது நல்லது. ரிவ்யூ அண்ட் லேர்னிங், இது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ரிவ்யூ பண்ணணும், கண்டிப்பான முறையில் ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ என்ன தப்பு பண்ணணும், என்ன நடந்திருக்கு, அதை டெய்லி எழுதி வைக்கணும். எதனால் நம்ம ப்ராஃபிட் அடைஞ்சோம், எந்த ஒரு சூழ்நிலைனால ப்ராஃபிட் வந்துச்சு, ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற 3 கேள்வி நம்ம கேட்கணும். நம்ம கேட்கல அப்படின்னா நம்மளால் ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் எடுக்க முடியாது. டெய்லி நம்ம லாஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கு முதல் நாள் என்னென்ன தப்பு பண்ணணும், அதை அடுத்த நாள் எப்படி சரி பண்ணியிருக்கோம், அதே தப்பை மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம டெய்லி நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ மஸ்ட் நோ டெய்லி பிஃபோர் ட்ரேடிங். இந்த 4 விஷயம் கண்டிப்பாக டெய்லி தெரிஞ்சிருக்கணும் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். குளோபலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்லாம் என்ன ட்ரெண்டில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நேற்று என்ன ட்ரெண்டில் ட்ரேட் ஆச்சு, எதனால் அப்படி ட்ரேட் ஆச்சு
அப்படின்றத நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு காலையிலனாலும் பார்த்துருக்கணும். கிஃப்ட் நிஃப்டியோட ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கிஃப்ட் நிஃப்டியோட ட்ரெண்ட் பாசிட்டிவ் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவாக போகும். கிஃப்ட் நிஃப்டியோட ட்ரெண்ட் நெகட்டிவ் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் நெகட்டிவில் போகும், ஆல்மோஸ்ட் நெகட்டிவில் போகும். மூணாவது விஷயம் கேபிட்டல் மணி மேனேஜ்மெண்ட். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மேனேஜ் பண்ணணும். எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுக்கணும். ஆரம்ப காலத்தில் ஒரு லாட் எடுத்தாலே போதும். நம்ம லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நிறைய லாட் எடுக்கலாம். கொஞ்ச நாள் லாட் கம்மியாக எடுத்து ட்ரேடில் ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம நிறைய லாட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை ஆவரேஜ் பண்ண முடியாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது. நாம் 1 லட்ச ரூபாய்க்கு அட் மணியில் இன்றைக்கி ஒரு 5 லாட் எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 95,000 ரூபா நீங்கள் உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. திடீர்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு. உங்களால் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு அப்போ பணம் இருக்காது. நீங்கள் அதுக்கு பதிலாக ஒருவேளை 1 லாட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல ஆரம்ப காலத்தில் 1 லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அதில் ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய லாட் எடுக்கலாம். 4வது விஷயம் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, இண்டிகேட்டர்னால் என்ன, எப்போ என்ட்ரி கொடுக்கணும், இதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு இதுக்குள்ளே போய் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றத இது பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே லேர்ன் பண்ணுங்கள். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் ஏன் இப்படி சொல்கிறாங்க, இண்டிகேட்டருடைய வேலை என்ன, இண்டிகேட்டர் எதை இண்டிகேட் பண்ணுது, நமக்கு எப்போ என்ட்ரி கொடுக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வரக்கூடாது. அல்டிமேட் சக்ஸஸ், கடைசியான அல்டிமேட் சக்ஸஸ் யாரோ ஒருத்தங்க கொடுத்த டிப்ஸு, டெலகிராம் சேனலில் போட்ட அனலைஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரேட் எடுக்க வராதிங்க. நீங்களே லேர்ன் பண்ணி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இதுதான் முக்கால்வாசி லாஸுக்கு காரணம். பிளைண்டாக யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்தவங்க தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெவர் ட்ரேட் வித் பாரோடு மணி. கடன் வாங்கி தயவுசெய்து ஆப்ஷன் ட்ரேடிங் ட்ரேட் பண்ண வராதிங்க. கடன் வாங்கி லட்சக்கணக்கில் கடன் வாங்கி ஆப்ஷன் ட்ரேடில் ட்ரேட் பண்ண வந்து நிறைய லாட் எடுத்து லாஸ் ஆனவங்க தான் இந்த இதில். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணாமல் ட்ரேட் பண்ண வராதிங்க. தேங்க்யூ. ஸோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதுங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றத ஃபுல் கோர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன். தேங்க்யூ.